பரலோகம் என்பது வேறு, பரலோக ராஜ்யம் என்பது வேறு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு உதாரணத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சி நடந்துச்சா 1947 வரைக்கும் நடந்துச்சு. ஆனால் உண்மையான வெள்ளைக்கார ஆட்சி என்பது இங்கிலாண்டில் இருந்துச்சு. அவங்க அங்கே தான் இருந்துச்சு. யுனைடெட் கிங்டம் நம்ம சொல்கிறோம் இங்கிலாண்டுன்னு. அவங்களுடைய ஆட்சி இங்கே நடந்துச்சு. ஆங்கிலேய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வரைக்கும் இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு நாள் அந்த ராஜ்யம் போயிடுச்சு, 1947 போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் ஆங்கிலேய ராஜ்யம் இருக்கிறது. எங்கே இருக்குது? அவங்க ஊரில் அது இருக்கும். அது மாறவே மாறாது. அது அங்கே தான் இருக்கும். ஏன்னா அது ஆரிஜின் அங்கே இருக்கும். ஒருவேளை யாராவது வந்து அவங்கள பிடிச்சாலும் அடுத்தவங்க ஆட்சி அங்கே வருமே ஒழிய அவங்க ராஜ்யம் என்பது இங்கிலாந்து. அதே மாதிரி பரலோகத்தினுடைய ராஜ்யம் என்பது அங்கே இருக்குது. அந்த ராஜ்யம் உலகம் முழுக்க நம்ம நாடு, நம்மளுடைய பிளானட் மாதிரி எல்லா இடத்துக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல். அதில் பூமியானது ஆதாமுக்கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லி ஆண்டவர் கொடுத்தார் இந்த பார்ட்டை. இதை வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டான். பழத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான், பிசாசுக்கிட்ட கொடுத்தோடனே வசனம் சொல்லுது பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதினா உலகத்தின் அதிபதியானவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது பரலோக ராஜ்யம் பூமியில் இல்லாமல் இருந்துச்சு இயேசு வர வரைக்கும். ஏன்னா யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு? பிசாசுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ இயேசு வந்து அந்த ராஜ்யத்தில் தன் உள்ளே நுழைஞ்சு அவர் வந்து மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்து அந்த ராஜ்யத்தை மீண்டும் என்ன செஞ்சிட்டாரு? தன் கையில் எடுத்துட்டார். இப்பொழுது இந்த பூமிக்குரியதான எல்லா காரியமும் யார் கையில் தான் இருக்குது? இயேசுவின் கையில் தான் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:5 சொல்லுது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அவரே தான் சொன்னார், பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அப்படின்னு சொன்னார் பிசாசை. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக பூமி மாறிடுச்சு. இப்போ இதுக்கு அதிபதியாக இயேசு தான் இருக்கிறார். உலகத்தின் ராஜ்யங்களுக்கு அதிபதி அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பரலோகம் என்பது அங்கே இருக்குது. அதோடைய ராஜ்யம் பல இடங்களில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதில் பூமியிலையும் அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. ஒரு நாள் இந்த பூமி அழிந்து போகும். பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிஞ்சு போயிடும். புதிய வானமும் புதிய பூமியும் வரும். அப்போ இந்த பூமி அழிஞ்சிருச்சுன்னா ராஜ்யம் இருக்காது. பூமியே இல்லைன்னா அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்காது? ராஜ்யம் இருக்காது. வேறொரு பூமி வரும், அதில் அவருடைய ராஜ்யம் இருக்கும். ஸோ இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது எக்ஸ்பேன்ஷன் அல்லது எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பூமிக்குள்ளே இருக்கிறோம். இந்த பூமியானது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, நல்ல நிலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அதில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நல்ல விதைகளை விதைக்கிறார். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் இந்த ஓமையினுடைய முதல் 2 பார்ட் இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். முதலாக ஒரு லேண்டை ஆண்டவர் வந்து ஆதாம் கையில் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 1:9-10 கொடுக்குறார். வெட்டாந்தரை உண்டாக கடவுது. அதற்கு பிறகு அந்த வெட்டாந்தரையில் புல் பூண்டி எல்லாம் முளைப்பிக்க கடவுது எல்லாம் சொன்னார். முளைச்சிருச்சு, சிருஷ்டிப்பு முடிஞ்சிருச்சு. ஆதியாகமம் 1:28-29 கர்த்தர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லதென்று கண்டார். ஃபினிஷ்ட், ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். நல்லா கவனிங்க, பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா புரியும். கொஞ்சம் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக புரியும். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அடுத்து 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. 8வது வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்ப 4 நிலம் உருவாயிருச்சு பாருங்க. ஆண்டவர் உருவாக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பார்த்த எல்லாமே நல்லது என்று கண்டார். ஒரே லேண்டு தான், எல்லாமே நல்ல லேண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 சொல்லும்போது 4 விதமான லேண்ட் இருக்குன்னு சொல்கிறார். இந்த 4 விதமான லேண்டு எப்படி உருவாச்சு, என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் ஆதியாகமத்திலேருந்து இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு பின்னாடி போகலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 லேண்டுங்கிறது 4 விதமான மக்கள். விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை, நல்ல வார்த்தை. இப்போது சபைக்குள்ளேயும் இந்த 4 விதமான குணாதிசயங்களோடு கூட ஜனங்கள் இருப்பார்கள். நல்ல நிலம், போடுற விதையெல்லாம் அவங்களுக்குள்ள வசனம்லாம் என்ன செய்யும்? நல்லா முளைக்கும். ஒரு சிலர் இருப்பாங்க முள்ளுள்ள நிலம். அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் கேட்பாங்க உட்காந்து, ஆனால் லௌகிக கவலைகள்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? அந்த வசனம் அவர்களுக்கு பலன் கொடுக்காது. ஒரு சிலர் வழியருகே விழுந்தது. அப்படியே போகிற போக்கில் கேட்டு போயிட்டே இருப்பாங்க. காதில் விழும், எல்லாம் இருக்கும். இங்கே ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி ஆப்சண்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, இங்கேயுமே பாருங்கள், அத்தனை பேருமே 100% அட்டென்ஷனில் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது?
அப்படி ஒரு பிரசங்கியார் நம்பினார்னா அவரை மாதிரி ஏமாளி உலகத்திலே ஒருத்தர் இல்லை, இல்லையா? நீங்கள் எல்லாருமே 100% எனக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னா நான் தான் ஏமாளி இதில். இப்போ எத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க? இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போதே உங்களோட தாட் என்ன ஓடிட்டு இருக்கோம்? இவரை கேஸை மூடிட்டு வர சொன்னேன், மூடினாரா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் நினைப்பாங்க, ஒழுங்காக பூட்டு போட்டு வந்தாரா இல்லையான்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க, வாசலில் வண்டியை விட்டு வந்தோம், சாவியை எடுத்தோமா இல்லையா, சரியாக லாக் ஆச்சா இல்லையா. கொஞ்சம் பேருக்கு வேறு கவலை இருக்கும், போகும்போது எதை ஹோட்டலில் சாப்பிட்டு போகலான்னு ஒரு தாட்டில் இருப்பீங்க. அந்த ஹோட்டல் 12:30 மணிக்கெல்லாம் கூட்டமாயிரும், இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் கம்யூனியன் இருக்குது, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, அதுக்குள்ளேயே போனால் கூட்டமாகி போயிருமே, சோத்திராண்டவரே சோத்திராண்டவரேன்னு உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் வழியருகே விழுந்த நிலம். உட்காந்துட்டு தான் இருக்கோம். வசனம் என்ன செய்கிறாங்க? கேட்கலாம் சொல்ல முடியாது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நல்லா கேட்குறவங்களோட இவங்க தான் நல்லா பார்ப்பாங்க நம்மளை. நல்லா கேட்குறவங்க கேஷுவலாக உட்காந்துருப்பாங்க, இவங்க இப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்க மைண்டு வேறு எங்கேயோ இருக்குது, அவங்க எங்கே பார்க்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரசங்கியாருக்கு எப்படி இருக்கும்? எப்படி பார்க்குறாரு பாருங்க அவர் நம்மளை அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இது வழியருகே விழுந்த நிலம் ஒன்று இருக்குது, போகிற போக்கில் கேட்டு போகிறது. நல்ல நிலமும் இருக்குது, கற்பாறை கொஞ்சம் இருக்குது, அது ஒன்று என்ன பண்ணாலும் அசையாது, அப்படியே உட்காந்துருக்கோம். இதை விட செய்தியெல்லாம் கேட்டு முடிச்சிட்டோம். ஆனால் உட்காந்துருப்பார். சுயநீதிக்காரங்க அப்படி ஒன்று உட்காந்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேண்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே ஒழிய விதையில் டிஃப்ரென்ஸே கிடையாது. வசனத்தில் என்ன கிடையாது? அது எங்கே போட்டாலும் முளைக்கும், முள்ளுலேயும் முளைக்கும், கற்பாறையிலையும் முளைக்கும், வழியறகவே முளைக்கும், நல்ல நிலத்துலையும் முளைக்கும். இப்போ ஆதாம்கிட்ட கொடுக்கும்போது நல்ல லேண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முள் எப்போ வந்துச்சு? ஆதாம் பழம் சாப்பிட்டோன்னே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் அப்படின்னாரு. அடுத்து வழியருகே எப்போ வந்துச்சு? காயின் பாவம் செஞ்ச உடனே காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அலைந்து திரிகிறவனாக இருப்பாய். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஜிட்டிவ்னு இருக்கும், அகதியாக இருப்பாய். அகதியோட வேலை என்னது? வழியருகே போயிட்டே இருப்பான். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிலத்தை பயிரிட்டால் அது உனக்கு என்ன தராது? பலன் தராது. அதான் வழியருகே விழுகிறது. ஒவ்வொரு லேண்டாக மாறிட்டே இருக்கு பாருங்க. நல்ல நிலம், அடுத்து முள் வருது, அடுத்து என்ன வருது? வழியருகே விழுறது வருது. இப்போ கடைசியாக கற்பாறை, சீனாய் மலையில் வார்த்தையை கொடுக்குறார் ஆண்டவர், கற்பலகைகளில் எழுதி கொடுத்தாருன்னு இருக்கு. அந்த வார்த்தை இருக்கு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அது என்ன செய்யலை? அந்த வசனம் முளைக்கவே இல்லை. இப்படி ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வருது. ஸோ 4 வகையான லேண்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த 4 வகையான லேண்டையும் திருப்பி என்ன லேண்டாக மாற்றணும்? ஒரே லேண்டாக நல்ல லேண்டாக மாற்றணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதனால் ஆனால் விதையை எல்லா இடத்துக்கும் போடுறார். ஆனால் இப்போ நாம் பார்க்குற ஓமையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 13:24. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ லேண்டும் நல்ல லேண்டு, ஏன்னா அது பரலோக ராஜ்யம். லேண்டும் நல்ல லேண்டு தான், விதையும் இப்போ 4 வகையான லேண்டில் நல்ல லேண்டில் தான் அவர் விதைக்கிறாரு, நல்ல நிலத்தில் தான் விதைக்கிறாரு. விதையும் நல்ல விதை தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை வேறு. அப்போது ஒரே லேண்டு, ஒரே காவல்காரன், பிரச்சனை இல்லை. அப்புறம் 4ஆக மாறிடுச்சு. இந்த ஓமை வேறொரு விஷயம். இது என்ன சொல்லுது? இது பரலோக ராஜ்யம், நல்ல லேண்டு தான், விதையும் நல்ல விதை தான். இங்கே லேண்ட்லேயும் பிரச்சனை இல்லை, விதையிலையும் பிரச்சனை இல்லை. இப்போ சபையிலையும் பிரச்சனை இல்லை, விசுவாசிக்கிட்டையும் பிரச்சனை இல்லை. அதாவது வார்த்தையிலையும் பிரச்சனை இல்லை. நல்ல ஆவிக்குரிய சபையில் தான் உட்காந்துருக்கிறோம், நல்ல ஆவிக்குரியதான சத்தியம் கிடைக்கிற இடம். அப்புறம் சபையும் நல்ல சபை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கே வேறொரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்குது? அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா 25வது வசனம் வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, விதையும் இல்லை, லேண்டும் இல்லை, உள்ளுக்குள்ள வந்து சத்துரு என்ன பண்ணிட்டு போயிட்டான்? களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். சபைக்குள்ள வேற ஒரு டாக்டரின் அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம், கர்த்தர் அருவருக்கிற விஷயத்தை கொண்டு வந்து இந்த களைகளை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள நுழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி விட்டார், கர்த்தர் நல்லது என்று கண்டார். இப்போ ஆதாம் ஏவாள் அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டு விட்டார்கள். அவங்களும் பர்ஃபெக்ட், லேண்டும் பர்ஃபெக்ட், எல்லாம் ஓகே தான். இப்போ களைகளை விதைக்கிறதுக்கு உள்ளே யார் வர்றது? சத்ரு உள்ளே வருகிறான், சர்ப்பம் உள்ளே வருகிறது. இப்படி ஆதாம் அந்த தோட்டத்துக்குள்ளே சத்ரு கொண்டு வந்து களைகளை விதைப்பதற்கு என்ன காரணம்?
சத்ரு எப்பவுமே களைகளை விதைக்கிறவன் தான், அது அவன் சுபாவம். அதான் காரணம். பல நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்கல்ல, நான் எங்கள் வீட்டில் நல்லா தான் ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைகளை எல்லாம் நல்லா தான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரோம், ஆனால் திடீர்னு பார்த்தா பையன் வேற ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கிறான், திடீர்னு பார்த்தா பொண்ணு வேற விதமான தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிது. இதை நம்மளால் டைஜஸ்டே பண்ண முடியல. சில பெற்றோருக்கு அது புரியவே மாட்டேங்குது. நாங்கள் பர்ஃபெக்டாக தானே இருந்தோம், ஏன் என் குடும்பத்தில் இப்படி, எதனால் இப்படி வந்துச்சு? நாங்கள் இது வரைக்கும் சில நேரத்தில் கேட்பாங்க, நீங்கள் நோட்டீஸே பண்ணலையா? நோட்டீஸே பண்ணல, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய குடும்பங்களில், ஆவிக்குரிய குடும்பத்தில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி சுபாவங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, 25வது வசனம் வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சத்துரு உள்ள வந்தது எதனால? அதான் அங்க பிரச்சனை. இப்ப ஆதாம் கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:15 வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நாம எல்லாரும் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, அதில் வேற ஏவாள் தான் முதல்ல சாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்தாங்க, அதனால தான் அவர் சாப்பிட்டாரு எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை விட பெரிய தப்பு எங்கே இருக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் மனுஷனை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே வைக்கும் பொழுது அவனுக்கு 2 முக்கியமான வேலைகளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று வாட்ச் பண்ணணும். இந்த 2 வேலை தான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. மிக முக்கியமாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பழம் தோட்டங்கட்டம் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தண்ணி பாய்ச்சறது, வரது போகிறது, இது மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் 2வது வேலை ஒன்று இருக்கிறது, வாட்ச் பண்ணுறது, காக்கவும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நாம 2 விதமான வேலை தான் கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. கணவனுக்கும் கொடுத்துருக்காரு, மனைவிக்கும் கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை காப்பாற்றும்படி. அதில் மிக முக்கியமான வேலை கணவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, ஆண்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, ஒன்று ஃபேமிலியை மெயின்டைனும் பண்ணணும், இன்னொன்று ஃபேமிலியை பாதுகாக்கணும். எதுலேருந்து பாதுகாக்கணும்? இப்போ ஆதாம் எதுலேருந்து காப்பாற்ற போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கலும் அப்படின்னா, சர்ப்பம் எங்க இருந்திருக்குது? தோட்டத்துக்கு வெளியே இருந்திருக்குது. இப்ப கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்கோப்பா, இந்த தோட்டத்துக்குள்ள எதுவும் வராம பார்த்துக்கோன்னு அர்த்தம். இது எங்க தோட்டத்துக்குள்ள வராம பார்த்துக்கோன்னு எங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சபைக்கு எழுதுறார் ஆண்டவர் பவுல் மூலமாக. சபை எப்படி வெளியிருந்து உபதேசம் வந்து உள்ளே மோசம் போச்சோ, அதுக்கு ஈக்குவலாக எதை எழுதுறாரு? சர்ப்பம் உள்ளே வந்து எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ. அப்போ 2 பொறுப்பு ஆண்டவர் குடும்பத்துக்கு கொடுக்கிறாரு. ஒரு மெய்ப்பனுக்கு கொடுக்கிறாரு, சபையை நடத்துகிற மெய்ப்பனுக்கு கொடுக்கிறாரு, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய கணவன் மனைவி எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஒன்று, நீங்கள் பண்படுத்தணும், அதை சரியாக பாதுகாத்து கொள்ளணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நாம் எல்லாருமே அதில் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்தியன் பெற்றோர்கள், நான் பார்த்ததில், பல நாடுகளுக்கு போனதில், பல பெற்றோர்கள் ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு பிள்ளைகளை குறித்த கவலை அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. 16-17 வயசில் அவங்க போயிடுவாங்க, ஃபோனில் பேசிப்பாங்க, அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு 1/2 மணி நேரம் அழுவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நமக்கு பொறுப்புறதாக நினைக்கிறோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம பொறுப்பை கொஞ்சம் பேர் எடுப்பாங்க. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. புரியலையா? இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பையனுக்கு வயசாயிருச்சு, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஏதோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வச்ச பிறகு மருமக வந்த பிறகு அது சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு ஒன்றும் குடும்பம் நடத்த தெரியாது, நம்ம தான் கூட இருந்து நடத்தணும்பாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு வயசாயிருச்சுன்னு கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் அவங்க சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி கூடவே உட்காந்துக்கிட்டு, உட்காரக்கூடாது சொல்லலை, எப்படி எடுத்தாலும் வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை இருக்குது. இயேசு அவரை பிரித்து வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் ஆவியானவர்னு செய்தி எடுத்தா, ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இயேசு பிரிஞ்சு போன மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு போக சொல்லி நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்குறாரு. ஒரு அம்மா போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கு, ஆண்டவர் நல்ல காலம் வரும்போது பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவார், அதனால் அந்த அம்மா கணவரை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கு.
ஏன் அப்படி போகிறேன்னா எம்டி ஜெகன் தான் சொன்னாருன்னு சொல்லியிருக்கு. அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பிரித்து போக சொன்னீங்க, நான் அந்த அம்மாவையும் பார்த்ததில்ல, கேட்டால் செய்தி கேட்டு எதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு குரூப் இருக்குது. பெற்றோர் ஒரு பீரியடில் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கையில் ஒப்படைக்கும் போது நாம் எல்லோருமே எப்படிப்பட்டவர்களை காணப்படுகிறோம், நம்ம குடும்பத்தை பண்படுத்துகிறவர்களாக எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், அவங்கள எப்படி வளர்க்கணும், அதில் நம்ம எல்லாருமே இந்த இந்தியன் பேரண்ட்ஸ் ஆர் வெரி பெஸ்ட், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் ரெண்டாவது விஷயம் அதை காப்பாற்றுகிறது. அதாவது வெளியிருந்து எந்த உபதேசமோ சர்ப்பமோ பிசாசோ அல்லது தேவையற்ற காரியங்களோ உள்ளே வராதபடி பாதுகாக்கிற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கு. அதை செய்கிறோமா கரெக்டா? பொதுவாக ஆண்கள் மென்டாலிட்டி நமக்கெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து பொருட்களை வாங்கி போட்டாச்சுன்னா நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, நாம் செஞ்சாச்சு, ஓகே, அவ்வளோதான். அதை தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான கொஞ்சம் இன்னர் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதையெல்லாம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு தெரியாது. பல ஆண்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. நீ தான் வீட்டில் இருக்கிறியா, பார்த்துக்க மாட்டியா, இதெல்லாமல் எங்கிட்ட கேட்பியா, உனக்கு தெரியாதா? நிறையா கணவர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன, பையன் என்ன படிக்கிறான்னு தெரியும், எப்படி படிக்கிறான்னு தெரியாது. நீங்களே இப்போ பாருங்களேன், சும்மா உங்கள் வீட்டுக்கார திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு அனுப்பி பையனுக்கு இன்றைக்கி வேன் வரலையா, போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருங்க. போன உடனே ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் கண்டிப்பாக அடிப்பார் உங்களுக்கு, ஸ்கூல் வாசல்லேருந்து. பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான், எல்லாரும் நிற்கிறாங்க, இங்கே செக்ஷன் கேட்குறாங்க, 7th ஏவா பியா, அது கூட தெரியாமல் என்ன பண்ணீங்க வீட்டில் எவ்வளோ நாள்? இல்லை, நிறைய பேருக்கு என்ன தெரியாது, என்ன செக்ஷன்னு தெரியாது. திடீர்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும், போகும்போது அப்பா கேட்டுக்கிட்டே போவார், என்னடா பண்ண இந்த வாட்டி எவ்வளோடா எடுத்த? அவன் சொல்லுவான், முந்தியெல்லாம் நாங்கள் போகும்போது அப்பா அம்மா மிரட்டி கூட்டிகிட்டு போவாங்க எங்களை, வா உன்னை பிச்சிடுறேன்னு. இப்போ இவன் அப்பா அம்மா மிரட்டி கூட்டிகிட்டு போகிறான். அவங்க எது சொன்னாலும் அமைதியாக வரணும், அவங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு வரணும். அவங்கக்கிட்ட சும்மா அது இதுன்னு பேசாதீங்க. நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா திருப்பி வரும்போது அவன் திட்டிகிட்டே வருவான், நான் உங்களை பேச வேணான்னு சொன்னேனா இல்லையா? இந்த மாதிரி அனுபவித்த பெற்றோர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம கோஷ்டி எத்தனை இருக்குது பாருங்கள். இல்லை, போகும்போது நமக்கு காஷன் கொடுத்து கூப்பிட்டு போகிறான், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா வரும்போது திட்டி கூட்டு வரோம். இப்போ ஸ்கூலுக்கு யார் கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வரானே தெரில, அவன் சொல்கிறான். அந்த மாதிரி வீட்டில் என்ன நடக்குது தெரியாது. பாதி கணவன்மார்களுக்கு விஷயமே புரியாது, எப்படி போயிட்டு இருக்குது, என்ன நடக்குது. இப்போ சகோதரிகளும் வேலைக்கு போக தொடங்கியாச்சு, சூழ்நிலை அப்படி வேற இல்லை, விலைவாசி ஏறிடுச்சுங்கிறாங்க, என்னவோ வாட் எவர் இட் இஸ், நீங்களும் வேலைக்கு போக தொடங்கிட்டீங்க. இப்போ குடும்பத்துக்குள்ள எந்த சர்பம் வருது, எந்த பிசாசு வருது, என்ன வகையா வருது, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது நடந்துட்டு இருக்கா? பிரச்சனை உச்சத்துக்கு வந்த பிறகுதான் இப்படி எல்லாம் நடக்குமா? என்ன குறை வச்சோம் நீங்க பேசுறது, என்ன குறை வச்சோம்? வேலைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், பர்கர்லேருந்து பீஸாலேருந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம். நமக்கெல்லாம் உப்புமா கிண்டி கொடுக்கறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, கேட்ட சாப்பாடு வருது, என்ன கேட்டாலும் வருது, போய் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நமக்கு 350 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி ஒரு வருஷமே படிச்சிட்டோம். இப்போ ஒரு செமஸ்டருக்கே 30,000 40,000 ஒரு வருஷத்தை முடிக்கும் போது லட்சக்கணக்கில் ஆகுது. அப்படி ஃபீஸ் கட்டி படிக்க நம்ம என்ன சொல்கிறோம், நல்லா ஃபீஸ் கட்டணும், நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்குறோம், நல்லா அவங்களுக்கு டியூஷன் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு தேவையான தனி ரூமு ஃபோனு எல்லாம் இருக்கு. ஆனால் உள்ளே சர்பம் வந்தது நிறைய பெற்றோருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பெற்றோருக்கு எங்க சத்ரு வந்து கலைகளை விதைத்தான்னு தெரியவே இல்லை. நீங்க வேலை பார்க்குறீங்க நினைக்கிறீங்க, பைபிள் சொல்லுது நீங்கள் நித்திரை அடைந்து இருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.